வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்கோம். பழம்பெரும் நகரங்களில் ஒன்றான மதுரையோட பெருமை, வரலாற்று சிறப்புகளை பற்றி பேசுறதுக்காக நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் திரு தேவராஜ் இணைஞ்சிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மதுரை பெயர் காரணம் என்ன? ஜென்ரலாக நிறையா பேசுவாங்க மதுரை பற்றி, பெருமையாக நிறையா பேர் பேசுவாங்க. பீயிங் மதுரைக்காரன் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பெயர் காரணத்திலேருந்து தொடங்கலாம். மதுரை அப்படின்னு சொன்னாலே இனிமை என்று பொருள். அதாவது இனிமை என்பது இந்த இன்பமான தமிழை வளர்த்ததால் கிடைத்த ஒரு பெயர். மருதை அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் சொன்னதாக சொல்றாங்க. இங்க இந்த பக்கத்தில் அதிகமான மருத மரங்கள் இருந்ததுனால மருதை அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்பட்டது. அதுக்கு பின்னாடி மாறி மதுரை என்று வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த மதுரைக்கு அநேக பெயர்கள் இருக்குது. கூடல் நகர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்குது. ஏன்னா புலவர்கள் எல்லாரும் இங்க தமிழ் ஆய்வதற்காக கூடி வந்ததுனால இதுக்கு ஒரு பெயர் கூடல் மாநகர் அப்படிலாம் நாம சொல்றோம். இந்த மதுரை நகருக்கு ஆலவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்குது. இது போக மீனாட்சி பட்டணம் சொல்லி பெயர் இருக்குது. இது எந்த பெயரா இருந்தாலும் எல்லா பெயருமே ஒரு காரண பெயர் தான், ஏதோ ஒரு காரணத்தினால இருந்த பெயர். அதே மாதிரி இந்த மதுரையினுடைய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், மதுரையில தான் சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் அனைத்தும் நடைபெற்றது. இது வேற எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு. பொதுவாகவே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை விட பாண்டியரை முதல்ல நிறுத்துறது தான் சிறப்பு. ஏன்னு கேட்டால் பாண்டியர்கள் தான் காலத்தால் முந்தியவர்கள். அதுவும் போக சேர சோழர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு பாண்டியர்களுக்கு உண்டு என்று சொன்னால் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. வேற யாருமே செய்யலை. பாண்டிய நாட்டின் தலைநகர் மதுரையில் அது மந்திரங்கள் ஓதி அதன் மூலமாக காலையில் மக்கள் எழுந்தார்கள். சேவல் கோழி கூவி எழுந்த காலம் உண்டு. ஆனால் மதுரையை பொறுத்தவரையில் மந்திரங்கள் ஓதி அந்த சத்தத்தை கேட்டு மக்கள் எழுந்தார். தமிழ் மந்திரங்கள். இது போக மதுரையினுடைய தனிச்சிறப்புகள் அப்படின்னு சொன்னா, தாஜ்மஹால் இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கட்டடமாக சொல்றோம். அதே மாதிரி தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் நம்ம திருமல நாயக்கருடைய மகள். அதே மாதிரி ஆசியாவிலே மிகப்பெரிய தெப்பக்குளம் மதுரையில தான் அமைந்திருக்கு. மதுரையில இயல், இசை, நாடகம் 3 தமிழையுமே வளர்த்த நகரம் மதுரை. எழுத்து உலகத்தினுடைய தந்தை, இல்லைன்னா உரைநடை தந்தை வாழ்ந்தது மதுரையில. அதே மாதிரி நாடக தந்தை வாழ்ந்தது மதுரையில. இசை அரசி வாழ்ந்தது மதுரையில. இப்படி முத்தமிழும் வளர்த்தது மட்டுமல்ல, முத்தமிழுக்காக வாழ்ந்தவர்களும் இங்கதான் இருந்திருக்காங்க. முத்தமிழ் 3 தமிழ்ச்சங்கம் வளர்ந்ததுக்கு அப்புறம் 4வது தமிழ்ச்சங்கமும் இங்கதான் மதுரையில தான் தோன்றியது. ஆக தமிழ் சார்ந்த அனைத்தும் இந்த மதுரையில இருக்குது. முன்னொரு காலத்துல தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை, ஆனா தமிழுக்கு தலைநகரம் மதுரை தான். இந்த மதுரை என்கிற பெயர் காரணம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, முதல் இது லெமூரியா கண்டத்துல, தமிழ்ல குமரி கண்டம் சொல்றோம். அந்த குமரி கண்டத்துல தான் முதல் தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு. அந்த முதல் தமிழ்ச்சங்கம் பஹ்ருலி ஆற்றங்கரையில மதுரை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்துச்சு. அது இந்த மதுரை தான். அது இல்ல, அது குமரி கண்டத்துல இருந்த மதுரை. குமரி ஒரு மதுரை இருந்திருக்கு. ஆமா, லெமூரியா கண்டம் முதல் தமிழ்ச்சங்கம். அதுல பெரிய கடல் அதை கவிழ்த்த போது ஒரு பெரிய சுனாமி எழுந்தப்போ அந்த ஊரே அழிஞ்சு போச்சு, குமரி கண்டமே அழிஞ்சு போச்சு. அப்பதான் மக்கள் அதை தாண்டி வடக்கு பக்கத்துல வந்தாங்க, கபாடபுரத்துல இருந்தாங்க. கபாடபுரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வைகை நகர மதுரைக்கு வர்றாங்க. ஆகையினால பாண்டிய மன்னன் தன்னுடைய முன்னோர்களோட மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய தலைநகருக்கு மதுரைன்னு சொல்லி பெயர் வச்சிருந்ததுனால வைகை ஆற்றங்கரையில இருக்கிற தன்னுடைய தலைநகருக்கு மதுரை என்று பெயர் சூட்டினான். அதனால இலக்கியம் என்ன சொல்லுது, அத தென்மதுரைன்னு சொல்லுது, இதை வடமதுரைன்னு சொல்லுது. குமரி கண்டத்துல இருந்த மதுரை தென்மதுரை, இது வடமதுரை அப்படின்னு சொல்லி இலக்கியங்கள் சொல்லுது.
இப்போ சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது சேர சோழர்களுடைய தலைநகரம் இன்றைக்கு ஒண்ணு அழிஞ்சு போச்சு, இல்லைன்னா மாறி போச்சு. ஆனா இன்றைக்கு வர பாண்டிய மன்னன் எப்படி கட்டுனானோ அதே நகர் அமைப்போடு இருப்பது மதுரை. ஆக ஒரு 3000 ஆண்டுகள், பல ஆண்டுகளாக நகரமைப்பு மாறாமல் இருப்பது நம்முடைய மதுரை தான். நகரமைப்புன்னு பிறகுதான் எனக்கு அந்த ஞாபகம் வருது. இப்போ பொதுவாக நாங்கள் படித்தது உண்டு, கேள்விப்பட்டது உண்டு. பொதுவாக மீனாட்சி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கிறது நடு மையத்தில் இருக்கும். பொற்றாமரை குளம் மாதிரியும் அதை சுற்றி அதோட மடல்கள் மாதிரி தெருக்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. அது உண்மைதானா? ஆமாம் ஆமாம். அதாவது கோயில் மத்தியில் இருந்துச்சு. அது மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்ல முடியல. அது வந்து நாயக்கர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மீனாட்சி அம்மன்ங்கிற ஒரு பெயர் வந்துச்சு. ஒரு மத்தியில ஒரு கோயில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன கோயிலா இருந்தது? அது வந்து சிவன் கோயில் தான். சிவன் கோயில் தான். இப்பவும் கூட அந்த சிவன் அம்மன் ரெண்டு பேரும் ஒன்றாய் இணைத்து தான் அந்த கோயில் வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அங்கே சிவன் இருக்காரு. ஆமா, சிவன் இருக்கிறாரு. அதனால சிவன் கோயில் தான். அதன் பின்னால மீனாட்சி அம்மன் கோயிலா மாறிடுச்சு. பாண்டியர்களால் தோற்றுவிக்கப்பட்டது சிவன் கோயில் மட்டும்தான். அந்த சிவன் கோயிலை சுற்றி ஒரு தாமரை மலர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தாமரை மலருடைய மொட்டு, அதனுடைய மத்தியில் இருக்கக்கூடிய மொட்டு போல இந்த கோயில் அமைந்திருந்தது. அதனுடைய இதழ்கள் எப்படி பிரிஞ்சு இருக்குதோ அதே மாதிரி சுற்றி இந்த வீதிகள் அமைந்திருந்தன. தாமரை மலருடைய தேனை அங்க இருக்கக்கூடிய வண்டுகள் எடுத்து தங்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பது போல புலவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து இந்த மதுரையில வந்து கூடி வந்து இந்த மதுரையில சிறப்பாக செய்கிறார்கள். எந்த ஒரு நூலாக இருந்தாலும் அது மதுரையில தான் அரங்கேற்றம் செய்யப்பட வேண்டும். அதுதான் விதி. அதுதான் இப்ப சங்க காலத்துல இருந்த விதி. அதனாலதான் திருவள்ளுவர் கூட தன்னுடைய திருக்குறளை இங்கேதான் அரங்கேற்றம் செய்தார். அது எந்த அளவுக்கு உண்மை? திருவள்ளுவர் இங்கதான். அதுல திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் நிறைய வரலாற்று ரீதியா வேற வேற இது சொல்றாங்க. மயிலாப்பூர்ல தான் பிறந்தாருன்னு சொல்றாங்க, அங்கதான் இருந்தாருன்னு சொல்றாங்க. நீங்க மதுரையில இருந்து திருக்குறளை அரங்கேற்றினான்னு சொல்றீங்க. இது வரலாற்று ரீதியா எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கு? அதாவது அவர் பிறந்தது எங்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் சென்னையா இருக்கலாம். ஆனா நாவலர் சோமசுந்தர பாரதியார், அவர் தான் பசுமலையில வாழ்ந்தவர். நாவலர் சோமசுந்தர பாரதியார், அவருடைய பெயர்ல பழங்கானத்துல கூட ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, நம்முடைய கார்பரேஷன் பள்ளிக்கூடம். அவரு ஒரு ஆய்வு செய்து திருவள்ளுவர் மதுரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாநாட்டில் நிரூபிச்சிருக்கிறார். இப்ப நம்முடைய விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் மதுரையில தான் நூல் அரங்கேற்றம் செய்தார். அந்த விஷயத்துல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஏன்னா யாரா இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பா மதுரையில தமிழ் சங்கத்துல வந்துதான் தங்களுடைய நூலை அரங்கேற்றம் செய்யணும். அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஆமா, அரங்கேற்றம் செய்யும் போது சுற்றி இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க, புலவர்கள் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சங்கம் அந்த நூலை ஏற்றுக்கொள்ளும். இப்ப PhD பண்ற மாதிரி, வைவா பண்ற மாதிரி. அது அப்போ அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நூல் வந்து வெளியே வரவே வராது. ஆகையினால அந்த சங்கத்தார், இந்த புலவர்கள், நல்ல புலமை வாய்ந்தவர்கள் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். அது ஏற்றுக்கொண்ட பின்னாலதான் அது நூலே வெளியே வரும். அப்படித்தான் திருக்குறளும் வந்தது. திருக்குறள் வரும்போது அன்றைக்கு இருந்த பாண்டிய மன்னன் திருக்குறளை அரங்கேற்றம் செய்த வள்ளுவரை தன்னுடைய பட்டத்து யானையில உட்கார வைத்து அவருக்கு வேண்டிய எல்லா மரியாதையும் செய்து முற்றுரிமை அப்படின்னு சொல்ற அவருக்கு கொடுக்கக்கூடிய சில பொருட்கள், அவருக்கு கொடுக்க பரிசுகள், ஊர்கள், இதெல்லாம் தானமா கொடுத்திருக்கிறார். அதனால திருக்குறள் மட்டும் நம்ம பெருமை சொல்றோம். ஏன்னா திருக்குறள் இன்னைக்கு உலகம் முழுசும் உலக பொது மொழிங்கிறதுனால. மற்றபடி எந்த நூலாக இருந்தாலும் கண்டிப்பாக மதுரையில சங்கத்துலதான் அது வந்து. இது எந்த காலகட்டம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது மதுரையில? அதாவது கிமு 300ல இருந்து கிபி 300 வரை தமிழ் சங்கம், மூன்றாவது சங்கம். அப்ப கிமு 300ல இருந்து கிபி 300 வரை எந்த நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் அது மதுரையில தமிழ் சங்கத்துல தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இப்போ ஒரு சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சார்ந்த நூல்களோடு கூட சேர்த்து சமணர்களும் வந்து தங்களுடைய நூல்களை வெளியிடுறாங்க. சமணர்கள் தங்களுடைய நூல்களை வெளியிடும் போது சமணர்கள்
நம்முடைய தமிழுக்கு சார்ந்தவர்கள் அல்ல. அவங்க தான் முதல் துறவரம் அப்படிங்கிற ஒன்றை தமிழர்களுக்கு சொன்னது. ஒரு கான்செப்டை கொண்டுகிட்டு வர்றாங்க. அதுவரை தமிழர்களுக்கு இல்லறம் தான் தெரியும், இன்பமும் வீரமும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஆனா இந்த சமணர்கள் வருகைக்கு பிறகுதான் துறவரம் வருது. அந்த எங்க இருந்து வந்தாங்க சமணர்கள்? இவங்க வந்து வட இந்தியாவில இருந்து வந்தவங்க. களப்பிரர்களுடைய காலத்துல அவங்க வட இந்தியாவில இருந்து பௌத்தமும் சமணமும் நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சுது. அவங்க வந்து கோலோச்சி அரசனுடைய ஆதரவோடு. இது பாண்டிய மன்னர்கள் இருக்கையிலே நடந்தது. ஆமா, பாண்டிய மன்னர்களுக்கு அப்புறம் முதல் பாண்டிய மன்னர்கள் அதுக்கப்புறம் களப்பிரர்கள் வர்றாங்க. அந்த களப்பிரர்கள் காலத்துல இது, அதுக்கு அப்புறம் 2வது பாண்டியர் காலம். இந்த முதல் 2வது பாண்டியர் காலத்துக்கு இடையில இது மாதிரியான சமணர்களும் பௌத்தர்களும் வந்து தமிழ் சமயத்தை இல்லைன்னா தமிழ் சார்ந்த பண்பாட்டை குலைத்து விட்டார்கள். அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற கான்செப்ட் இந்த உறுதி பொருள் தமிழனுக்கு கிடையவே கிடையாது. அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற தான் செத்ததுக்கு அப்புறம் மறுவாழ்வு என்ன என்பதை அவன் சிந்தித்து பார்த்ததே கிடையாது. தமிழர் அவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் அதை பற்றி அவனுக்கு தெரியவே தெரியாது. இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும், நல்லா இன்புற்று வாழ வேண்டும். இதுதான் அவனுடைய கான்செப்டே, இதான் அவனுடைய கொள்கையே. ஆனா முதல் இவங்க வந்து துறவரம் அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்ததோடு சேர்த்து இன்னொன்னையும் செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க, நீ இந்த உலகத்துல எவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ மறுமை உலகத்தில் இன்பம் மறுமைன்ற கான்செப்டே அப்படின்ற ஒரு புரிதல் வருது. அப்பதான் குழம்பு போயிட்டான். என்னடா செய்யறது, அப்ப இந்த உலகத்துல துன்பம் அனுபவிக்கணுமா அப்படிங்கிற நிலைமைக்குள்ள வர்றாங்க. அப்பதான் துறவரம் வேணும், அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் சில விஷயங்கள் வந்தப்போ தமிழர்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வருது. அப்ப இவங்க சமணர்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு இன்பமே தெரியாது, உனக்கு இன்பம்னால என்னன்னு தெரியாது சமணர்களுக்கு. நாங்க தான்டா அப்படின்னு சொல்லும் போதுதான் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணிங்கிற ஒரு நூலை எழுதி ஒருவன் 7 பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக ஒரு காப்பியத்தை உள்ள எழுதுறாரு. எனக்கு இன்பம் தெரியாது நீ சொல்ற, ஒரே ஒருத்தன் 7 பேரை கல்யாணம் பண்றான் பாருடான்னு சொல்லி சீவக சிந்தாமணியை எழுதும் போது இப்பந்தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அந்த கான்செப்ட் மாறுது. அது உண்மையிலே நடந்ததா அல்லது புனைவா? அது புனைவுதான், இல்லாத ஒன்று. அதாவது உனக்கு இன்பம் தெரியாதுன்னு சொல்றல்ல, நீ சங்க இலக்கியங்கள்ல இன்பத்தை வச்சு நிறைய பாட்டு பாடி இருக்கிற, நாங்க எங்களுக்கு அந்த இன்பம் தெரியாதுன்ற, நானும் அதே மாதிரி இன்பத்தை வச்சு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இதுவரை சங்க இலக்கியங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா குறுகிய அடியாதான் இருக்கும். அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 10 அடி 16 அடிக்குள்ள சங்க இலக்கியங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த சமணர்கள் வந்துதான் சீவக சிந்தாமணி என்கின்ற ஒரு தொடர்நிலை காப்பியத்தை கொண்டாடுறாங்க, பெருசா நீளமா எழுதுறது. இது எல்லாமே நம்முடைய சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை உருவாக்கும் போது களப்பிரர்கள் ஆட்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி வருது. இந்த களப்பிரர்கள் முடிஞ்சு பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி வரும்போது மக்கள் மத்தியில இந்த சிந்தனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நின்றுகிட்டே இருக்கு. இது என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. இப்படி கால சூழ்நிலையில தான் பாண்டிய மன்னர்கள் மறுபடியும் தங்களுடைய ஆட்சி அமைத்து இவங்க மறுபடியும் சில காரியங்களை செய்யும் போதுதான் மீனாட்சி அம்மன் கோயில் இது மாதிரியான கோயில்கள் மற்றவைகளுக்கு மறுபடியும் அதை புதுப்பிக்கிறாங்க. இருந்ததுதான் இந்த காலகட்டத்தில் சிவன் கோயிலா இருந்தது திரும்ப களப்பிரர்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் கட்டப்பட்டதும் பாண்டியர்கள் பீரியட்ல தான். அவங்க தான் ஆரம்ப அவங்க கட்டினதுதான். நாயக்கர் ஆட்சியில தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வைணவர்கள், வைணவமும் சைவமும் ஒத்து வராது. இப்போ இவங்க வைணவர்களா இருக்கிறதுனால சைவத்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அப்போ வைணவத்தையும் சைவத்தையும் ஒன்னா கலக்கிறதுக்காக சித்திரை திருவிழா வருது. வைணவத்தையும் சமயத்தை ஒன்னா சேர்க்கறதுக்காக அழகரை இங்க கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் நாயக்கர் பீரியட் தான். நாயக்கர் பீரியட்ல தான் இவ்வளவு பெரிய மாற்றமும் சமயம் சார்ந்து மற்ற மாற்றங்கள் ஏற்பட்டது. இப்போ என்ன செய்யறது, மக்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, எப்போதுமே மக்கள் வந்து அரசன் எவ்வளியோ அவ்வளி, அதுதான் அந்த காலத்து மக்களுடைய நிலை.
இப்போ வைணவம் வந்த பிறகு வைணவமும் சைவமும் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை வச்சு அதுக்கு பக்கத்தில் சுந்தரேஸ்வரரையும் அல்லன்னு சொன்னால் சிவனையும் வச்சு 2 பேரையும் ஒன்றா வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறோம். இப்படி 2 பேரையும் ஒன்றா வச்சு கும்பிடும் போதும் கூட அம்மனுக்கு தான் முதல் வழிபாடு, அம்மனுக்கு தான் முதல் வழிபாடு, அதுக்கப்புறம் தான் அப்பனுக்கு என்கின்ற நிலையெல்லாம் அங்கே வந்துருச்சு. இப்போ சைவத்துக்கும் வைணவம் ஒன்றா சேர்ந்தா என்ன நடக்கும்? இந்து மதம் உருவாகும். சைவம் இல்ல ஒரு சின்ன குறுக்கீடு, இப்ப மீனாட்சியும் சுந்தரேஸ்வரன்றது சைவம் வைணவமா பார்க்கப்படுது ரெண்டுமே. ஆமா ஆமா. இதுல யாரு சைவம் யாரு வைணவம்? சிவன் சைவம், சைவம், மீனாட்சி வைணவம். வைணவத்துல இருந்து வந்தவங்க தான் மீனாட்சி வந்தவங்க. ஓ, அதுதான் யாரு நாயக்க மன்னர் கொண்டு வர்றாரு. ஓ, அதனாலதான் கள்ளழகரோட சகோதரியா சொல்லி கொண்டு வராங்க. ஓகே. தொடர்ச்சியா நிறைய பேர் இதை பேசுறோம். நம்ம காந்தி இங்க வந்தாரு, இங்க வந்து வயல்வெளியில வேலை பார்த்தவங்கள பார்த்தாரு, அவங்களாம் ஆடை இல்லாம இருந்த பார்த்துட்டு தான் வந்து தானு அவங்கள எப்ப ஆடை அணிகிறாங்களோ அன்னைக்கு நான் அணிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதாக ஒரு வரலாறு கதை உண்டு. சம்பவத்தை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். என்ன நடந்தது, அவர் எப்ப வந்தாரு, எந்த தெருவில் இருந்தாரு? ஆமா, அதாவது அவர் வந்து பல ஆண்டுகளுக்கு பல மாதங்களுக்கு முன்பே அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, நாம எப்படியாவது ஒரு அரை ஆடை அணியணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இவங்க போய் சொல்றாரு, காந்தி போய் சொல்றாரு, நீங்க எல்லாம் கதராடை அணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மக்கள் என்ன சொல்றாங்க, கதராடை வந்து அதிக விலையா இருக்குது, எங்களால அவ்வளவு கொடுத்து கதராடை அணிய முடியாது. ஆனா ஆங்கிலேயர்கள் மில்லுல தயார் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த துணி வந்து எங்களுக்கு விலை குறையா இருக்குது, அப்ப அதைத்தானே நாங்க நெஞ்சு அணிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ற இந்த கான்செப்ட் அவர் மனசுல ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன செய்யறது, இவங்களுக்கு என்ன செய்யறது, விலை குறைஞ்ச ஆடை கொடுக்க முடியலையே, அப்ப என்ன பண்றதுன்னா அப்புறம் அவர் கதரை செஞ்சு துணி கொடுக்க ஆரம்பிச்சார். இந்த சமயத்துலதான் 1921 செப்டம்பர் மாதத்துல தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர் ட்ரெயின்ல வரும்போது, அது காந்தியடிகளுடைய ஒரு சிறப்பு வந்து ட்ரெயினில் வர்றது, செகண்ட் கிளாஸில் வர்றது, இது வந்து தேர்ட் கிளாஸில் கடைசி கிளாஸில் வர்றது அவருடைய ஒரு சிறப்பு. அப்படி வரும்போது அவர் இங்கேயும் பார்க்குறாரு, பழனி அந்த பக்கத்தில் வரும்போது விவசாயிகள் உடை உடுத்தாமல் விவசாய தொழில் செய்வதை பார்க்குறாரு. இப்போ அதையும் இதையும் அவர் கனெக்ட் பண்ணுறாரு. இவங்களும் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கதராடை வாங்க பணம் இல்லாமல் ஒரு கூட்டம் மேலாடை அணிஞ்சு வெளிநாட்டு துணியை அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளிநாட்டு துணி அணிகிறது ஒரு பக்கம், இவங்க ட்ரெஸ்ஸே வாங்குறதுக்கே பணம் இல்லாமல் கஷ்டப்படுறது ஒரு பக்கம். இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அவர் வந்துகிட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு 20ஆம் தேதி வந்து மிஜ்ரா காலேஜில் அவரால் பேச முடியலை, கூட்டம் அதிக சத்தம் போடுறாங்க. உடனே தான் இங்கே வந்துடுறாரு. வந்து தியாகராஜ செட்டியாருடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் காரைக்குடிக்கு போகணும். காரைக்குடிக்கு போகிறதுக்கு சமயத்தில் இவர் கொஞ்சம் லேட் பண்ணுறாரு, புறப்படுறதுக்கு லேட் பண்ணுறாரு. அப்படி புறப்படுறதுக்கு லேட் ஆகும்போது பொதுவாக காந்தி பங்க்சுவாலிட்டியை கரெக்டாக கீப்பப் பண்ணுவார். ஆனால் இவர் லேட் ஆகுறாரு அப்படின்னு சொன்னோடனே கீழே கசமசம் ஆயிடுச்சு. ஏன்னு சொல்லிட்டு ராஜாஜி, ராஜன் இப்படிப்பட்டவங்க நேரம் மேலே போய் நிற்கும்போது அவர் வெறும் அரை ஆடையோட நிற்கிறார். இன்னைக்கு நாம பாக்குறது வந்து மேலாடு போட்டிருப்பாரு, இல்லைன்னா ஏதாவது செஞ்சிருப்பாரு, இல்லைன்னா இவ்வளவு தூரத்துக்கு கூட உடுத்திருப்பாரு. ஆனா வெறும் ஜான் அளவுல உட்காந்துருக்காரு. இது எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டு பாக்குறாங்க. உடைய மாத்திக்கிடுங்க அப்படின்ட்டு பெரிய பெரியவங்க தலைவர்கள்லாம் சொல்லி பாக்குறாங்க. முடியவே முடியாது, இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி இந்த உடைய கொஞ்சம் பெருசாகவும் மேலாடை மட்டும் அணிய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வந்தார். அவர் இங்க இருந்து அப்புறம் கொஞ்சம் லேட்டா தான் கிளம்புறாரு காரைக்குடிக்கு. அப்படி காலதாமதமா புறப்பட்டு போகும்போது அவர் பேசின இடம் தான் அந்த சௌராஷ்டிரா ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற காந்தி பொட்டல். அதுல இன்னைக்கு ஒரு காந்தி சிலை இருக்குது. அவர் முதல் மேலாடை அணியாம வந்து நின்று அங்க இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா மக்கள்கிட்டையும் மதுரை மக்கள்கிட்டையும் பேசுகிற இடம் தான் காந்தி பொட்டல். காந்தி இங்க வந்து அவர் வந்து அரையாடை அணிவேன் என்று சொல்லி முடிவெடுத்ததுனாலதான் மதுரையில காந்தி மியூசியத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த காந்தி மியூசியம், காந்தியுடைய வரலாறு, இவை எல்லாமே மதுரையோடு பின்னி போய் கிடக்கு. அவர் எதுவுமே பிரிக்க முடியாத சூழல்ல இருக்குது. அதனாலதான்
சௌராஷ்டிரா பீப்புள் ஆகட்டும், மதுரை பீப்புள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அதிகமாக காந்தி அடிகளாக இருப்பாங்க. காந்தியுடைய அடியார்களாக இருப்பாங்க. வழியை பின்பற்றுறவர்கள். வழியை பின்பற்றுகிறவர்களாக இருப்பாங்க. மதுரையோட தெருக்களின் பெயர்கள் நிறைய வித்தியாசமான பேர். இப்போ விளக்கு தூண் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, தம்பு செட்டி தெரு அப்படின்னு சொல்லி இருக்கு, சுண்ணாம்புக்கார தெரு அப்படின்னு சொல்லி இருக்கு, சுடுதண்ணி கால்வாய் தெரு, அந்த இந்த மாதிரியான வித்தியாசமான பெயர்கள். இதோட காரணங்கள் என்ன, இதோட பின்னணி என்ன, இதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட கதைகள் இருக்கா? அதாவது மதுரை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காரண பெயரோட தான் எல்லா தெருக்களும் இருக்குது. தெருக்கள் அப்படி இப்போ இப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, மதுரை கோட்டை இருக்குது. மதுரை கோட்டை, அந்த கோட்டைய உள்பொக்கம் அகநகர் மதுரை. கோட்டைக்கு வெளியே புறநகர் மதுரை. இந்த கோட்டைக்கு உள்ள இருக்கக்கூடிய அகநகர் மதுரையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அங்க நிறைய தெருக்கள் இருக்குது. அதுதான் புராதன தெருக்கள், பழங்காலத்து தெருக்கள். இந்த கோட்டைக்கு வெளியே இருக்க எல்லா தெருக்களுமே அவை எல்லாமே புதிய தெருக்கள். கோட்டை அது எந்த காலத்துக்கு பிறகு? அதாவது கோட்டை இருக்கு பாத்தீங்களா, கோட்டை வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதனுடைய ஒரு பகுதியை மட்டும் விட்டு வச்சிருக்கிறோம். பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு பகுதியை மட்டும் இது கோட்டை அப்படின்னு சொல்லி தெரிகிறதுக்காக அந்த கோட்டையை விட்டு வச்சிருக்கிறோம். எந்த இடத்துல இருக்காது? இங்க இருந்து நேர போய் திருப்பரங்குன்றத்துக்கு திரும்புவோம் பாத்தீங்களா, அதாவது நேதாஜி ரோடுக்கு போறோம். நேதாஜி ரோடுக்கு நேர போகணும். இந்த பக்கம் திருப்பரங்குன்றம் ரோடுக்கு போறோம். ரெண்டுக்கு இடையில லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு சின்ன இடத்துல இருக்கும். அது வந்து ஆரம்ப காலத்துல மாநகராட்சி அலுவலகம் இருந்துச்சு. அதுதான் கோட்டை. அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் வச்சிருக்கிறோம். இது பழைய கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு வச்சிருக்கிறோம். மற்ற எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அப்ப இதை வெட்டினது யாரு, இதை என்ன யார் இந்த கோட்டையை உடைச்சா அப்படின்னு சொன்னா பிளாக் பேன் அப்படிங்கிற ஒரு கலெக்டர். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் கலெக்டர். இவர் ஒரு பக்திமான். இவர் தான் இந்த கோட்டையை இடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணார். ஆனா கோட்டையை இடிக்கிறதா இருந்தா செலவு அதிகம், அவரால் இடிச்சுக்கிற முடியாது. பெரிய கோட்டை. ஏன் அந்த முடிவுக்கு வந்தார் கோட்டை இடிக்கணும்? வெளி உலகத்தோட இதை சம்பந்தப்படுத்தணும். இப்போ கோட்டைன்னு சொல்லச்சுல அது வந்து 3 அடுக்கு பாதுகாப்போட இருந்துச்சு. ஒரு பெரிய காடு, காட்டை தாண்டி ஒரு பெரிய அகழி, அகழியை தாண்டி 2 அடுக்கு கோட்டை, அதை தாண்டி மதுரை. அப்போ ஆரம்ப காலத்துல மதுரை யார் வராதா ஒரு பெரிய காடு, காட்டை தாண்டி உள்ள வரணும். அங்க ஒரு பெரிய அகழி, அகழியை தாண்டி உள்ள வரணும். அகழியை தாண்டி உள்ள வரும்போது 2 சுவரான கோட்டை, ஒரு கோட்டையை தாண்டி 2வது கோட்டை. இது வந்து வெளி மக்களோடு கூட மதுரை மக்கள் சரியான தொடர்பு கொள்ளாததுனால இதை உடைச்சிடணும், இடிச்சிடணும்னு சொல்லி திட்டமிட்டார். இப்போ உடைச்சிடணும், இடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒண்ணு அரசாங்கம் ஒரு தடை கொடுக்கும். ஏன் தடை கொடுக்குது? இதுக்கு செலவுக்கு என்னடா செய்யறது, இவ்வளத்தையும் இடிச்சு எடுத்து செலவு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டப்போதான் பிளாக் பேன் ஒரு திட்டம் போட்டாரு. யார் யார் அந்த கோட்டையை இடிக்கோ அந்தந்த இடம் உனக்குன்ட்டு. இன்னைக்கும் அந்த கோட்டையை சுத்தி இருக்கக்கூடிய இடத்த வச்சிருக்கிறவங்க கிட்ட மூலப்பத்திரம் கிடையாது. மூலப்பத்திரம் எனக்கு கொடுறான்னு கேட்டா யாருக்கும் தெரியாது, யாருக்கும் கிடையாது. ஆரம்ப காலத்திலே கலெக்டர் பிளாக் பேன் யார் யார் கோட்டையை இடிச்சு வச்சுக்கடா அப்படின்னு சொன்னப்போ அந்த கோட்டையை இடிச்சு அவங்க வச்சுக்கிட்டாங்க. இப்ப அதை வெளி உலகத்தோட சம்பந்தப்படுத்தியாச்சு. வெளி உலகத்தோட சம்பந்தப்படுத்தினப்போ அருமையான பேர் கொடுத்தாரு பிளாக் பேன், வெளி வீதி. இந்த வெளி வீதி 4 பக்கமும் இருக்கக்கூடிய வெளி வீதி வந்து இந்த கோட்டையை இடிச்சு வெளியே இருக்கிற வீதி வெளி வீதி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாரு. ரொம்ப அருமையான பேர். கீழவெளி வீதி, மேல வெளி வீதி, வடக்கு வெளி வீதி, தெற்கு வெளி வீதி, இந்த வெளி வீதி என்று பேர். அது எல்லாமே கோட்டை இருந்தது. கோட்டை இடிச்சாச்சு, இடிச்சு வெளி உலகத்தோடு சம்பந்தப்படுத்தியாச்சு. இதுக்கெல்லாம் பேரு வெளி வீதி அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாரு. இப்பதான் அவரு என்ன செய்யறாரு, தான் பேர்ல எந்த தெரு பேரும் அவர் வைக்கல. தனக்கு ஒரு தெரு வேணும், என் பேர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கல. ஆனா பெருமாள் மேஸ்திரி தெருன்னு வச்சார். ஆமா, பெருமாள் மேஸ்திரி. யார் அவர் பெருமாள் மேஸ்திரி? ஒரு தமிழன். அவர் வந்து இவருக்கு வந்து இந்த ஊரை ஒடிச்சு நகர்ப்புறத்தை சரி பண்ணி பிளான் போட்டு கொடுத்தவர் பெருமாள் மேஸ்திரி. மார்ட் வந்து சர்வேயர். சர்வேயர் தான் பிளாக் பேனுக்கு எப்படிலாம் ஊரை தெரு அமைக்கணும்னு சொல்லி அமைச்சு கொடுத்தவர். பெருமாள் மேஸ்திரி வந்து அவருக்கு உதவி செஞ்சவர். ஆக இவங்க 2 பேர் பேர்ல தெருவை வச்சாரு. இப்போ பெருமாள் மேஸ்திரி தெருன்னு சொல்லியாச்சுது, இவர் பேரும் கொடுத்தாச்சு. இவருக்கு எந்த பேரும் இல்லை. அப்போதுதான்
மதுரை மக்கள் அவர் பெயரில் விளக்குத்தூண் அமைத்தார். ஓ, அந்த விளக்குத்தூணுக்கு பேரு பிளாக் பேன் விளக்குத்தூண். இவரோட நினைவா வச்சு. பட் ஆனா அங்க என்ன சொன்னாங்க, விளக்கு தூண் அந்த ஏரியா ரொம்ப இருண்ட பகுதி, அங்க விளக்கு வெளிச்சமே இல்ல, அதனால அங்க ஒரு வச்சிருக்கலாம். பேர் என்ன, யார் பேர்ல வச்சாங்க? இப்போ அந்த பிளாக் பேன் விளக்கு தூண் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த தெரு ரோடு வந்து உயர்ந்துருச்சு. ரோடு உயர்ந்துருச்சு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள கூட நம்ம எப்படி போறோம், கீழே இறங்கி தான் போறோம். ஆனா அது உயரமா இருந்தது. அதே மாதிரி விளக்கு தூண் வந்து இன்னைக்கு நம்ம கீழே போறோம். கீழே அதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குதோ அந்த ஆரம்பத்துல பிளாக் பேன் நினைவு தூண் சொல்லி கல்வெட்டே இருக்கு. அப்படியா? அந்த விளக்கு தூண்ல இன்னைக்கு பார்க்க முடியுமா? அதான் இன்னைக்கு வந்து அதை மூடி முடைச்சி கீழே குளிக்க அப்படிலாம் பண்ணிட்டோம். அதனால இல்ல. ஆனா சில காலங்களுக்கு முன்னால் அதை பார்த்தவங்க இருக்கிறாங்க, அது பற்றிய புத்தகங்கள் எழுதினவங்க இருக்கிறாங்க. பிளாக் பேனுடைய நினைவு தூண் தான் அது. அதே மாதிரி பிளாக் பேனுக்கு இன்னொரு இடம் நினைவு இடமா வச்சாங்க, அதுதான் யானைக்கல். இந்த இது திருமல நாயக்கருடைய அரண்மனையை இடிச்சப்போ அங்க உள்ள ஒரு யானையை எடுத்து அங்க கொண்டு வச்சு அவருடைய ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. பிளாக் பேன் ஞாபகார்த்தமா ஒண்ணு. அவரோட சிலை கிடைக்கல, பிளாக் பேனுக்கு சிலை கிடையாது. அவருடைய அடக்கம், அவருடைய மரணத்துக்கு பின்பு அவரை அடக்கம் பண்ண இடம் காக்காத்தோப்பு. காக்காத்தோப்புல அவரை அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. அது காலப்போக்கில் ஏன் அப்போ இந்த பிளாக் பேன் இவ்வளோ செஞ்சிருக்காரு, ஏன்டா விட்டுட்டீங்க, அவர் பேர் இல்லை, சிலை இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்கள் பெயரையும் உச்சரிக்க கூடாது அப்படிங்கிற உணர்வு தமிழர்களுக்கு, மதுரைக்காரங்களுக்கு, இந்தியர்களுக்கு உண்டானது. இப்படி மதுரையில வந்து ஒவ்வொரு தெருவையும் எடுத்துக்கிட்டோமே, ஒவ்வொரு தெருவும் நான் இப்போ மறுபடியும் அதான் வர்றேன். அந்த கோட்டைக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பழமையான மதுரை, அந்த நகரத்துக்குள்ள வருவோம். அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய தெருக்கள் தான் ஹிஸ்டரியோட, வரலாற்றோடையோ பண்பாட்டோடையோ அது இணைந்திருக்கும். மற்றதெல்லாம் புது பேர், மற்றதெல்லாம் புதுசா வந்துடும். இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இது பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒன்று சாமி பேர்ல இருக்கும், கோயில் பேர்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா அவர்களுடைய புராணங்களோடு சம்பந்தப்பட்டதா இருக்கும். இப்போ உதாரணமா அக்கசாலை அப்படின்னு சொல்லி ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அக்கசாலை விநாயகர் கோயில். அக்கசாலை அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க வந்து நாணயம் அச்சடித்த இடம். ஒன்று நாயக்க மன்னர் காலத்திலேயோ இல்லைன்னா பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயோ அங்க வந்து நாணயம் அச்சடித்த இடம் தான், அதுதான் அக்கச்சாலை. அந்த அக்கச்சாலை பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கிறதுனால அது அக்கச்சாலை விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அதே மாதிரி மதுரையை பொறுத்தவரை மதுரையினுடைய இன்னொரு சிறப்பு வந்து ஒரு தெருவுல குறிப்பிட்ட ஒரு பொருள் தான் விற்பாங்க. குறிப்பிட்ட ஒரு பொருள் தான் விற்பாங்க. தங்க கடை, நகைக்கடை பஜார்னு சொல்லுவோம், பேரளவுல நகைக்கடை பஜார்னு சொல்லுவோம். முழுசும் நகைக்கடை தான் விற்பாங்க. இப்ப தெற்குமாசி வீதி நகைக்கடை வீதிச்சு. அதே மாதிரி வெண்கலக்கடை, அதுக்கு அந்த பொருள் தான் விற்பாங்க. அந்த பொருள் பேர்ல பேர் சொல்லுவாங்க, தங்க நகைக்கடை, நகைக்கடை வீதி. பட் ஆனா இப்ப இருக்க நிறைய ஊர்கள்ல இப்ப நம்ம போற இடத்துல இப்ப அதே மாதிரியான பழக்கம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. திருநெல்வேலி பண்ண திருநெல்வேலியில தெருக்கள் பேரு சரியா தெரியலனா கூட ஒரு குறிப்பிட்ட இரும்பு பொருட்கள் விற்கிறது அப்படின்னா அது ஒரு தெரு, அந்த தெரு பூரா இரும்பு பொருட்கள் இருக்கும். துணிக்கடைனா துணிக்கடை தனியா பஜார். இப்ப எல்லா இடத்துலயுமே கோயம்புத்தூர் போறேன்னா கோயம்புத்தூர்ல காந்தி நகர்ல துணிக்கடை மட்டும் இருக்கும். இப்ப சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாரிஸ் கார்னர்ல ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தனித்தனி தெருக்களா இருக்கு. தனியா ஒரு பேரா இல்லையோ தவிர நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு தெரு அல்ல கடை வீதி அப்படின்றது இப்ப வந்துருச்சு. ஆனா ஆரம்பம் இங்கதான், அதுக்கு தொடக்கம் இங்கதான். அதை பார்த்துதான் மற்றவங்க செஞ்சிருக்கணுமே தவிர வேற எதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து சங்க காலத்துல இருந்தே அப்படி தெருக்களை பார்த்திருக்கிறோம். பொன் விற்கிற வீதின்னு சொல்லி தனி வீதி, பொன் வீதி. முத்துக்களுக்குன்னு சொல்லி தனி வீதி. இதுங்க வந்து என்ன முத்து விற்பாங்க அப்படின்னு சொல்லி மேல ஒரு கொடி பறக்கும். இந்த கொடி பறந்துச்சுன்னா இங்க இந்த முத்து கிடைக்குது, வலம்புரி முத்து கிடைக்குது, இங்க இந்த முத்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மேலை நாட்டவர்கள் இங்க வந்து வியாபாரம் பண்ண வர்றவங்க எல்லாருமே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளதான் கோட்டையை சுத்தி உள்ள வரணும், அப்புறம் வெளியே போயிடணும். வந்து பார்த்தா டக்கு டக்குன்னு பாத்துருவாங்க, ஓ இங்க எந்த முத்து கிடைக்கும், இங்க எந்த முத்து கிடைக்கும், எல்லாமே குறியீடுகளாவே வச்சிருப்பாங்க. இப்ப இந்த மக்களுடைய ஒரே ஒரு தெரு பேரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா, புதிய ஜெயில் ரோடு, புது ஜெயில் ரோடு அப்படின்றது அரசரடியில இருக்குது.
இப்போ அந்த ஜெயிலை கூட மாத்துறதா ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. புது ஜெயில் ரோடு, நல்ல பேர்ல புது அப்படின்னு சொல்லி வரும்போது பழைய ஜெயில் ஒன்று இருந்திருக்கு. அதுதான் அங்கே தோன்றுது, புது ஜெயில் ரோடு. அப்போ பழைய ஜெயில் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய PWD ஆபீஸ், அது பக்கத்துல இருந்த சில இடங்கள் இன்னைக்கு சில உடைச்சிட்டோம். அங்கதான் பழைய ஜெயில் இருந்துச்சு. எப்படி தெரியும்? ராணி மங்கம்மாள அங்கதான் சிறை வைத்திருந்தாங்க. சாப்பாடு கொடுக்காம அந்த அம்மாவை கொண்டுட்டாங்க. அவங்க உயிரிழந்தது அந்த சிறையில தான், அங்கதான் அந்த சிறையில தான் இருந்தாங்க. இந்த சிறையில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்ப ஜெயிலுங்கிறது வந்து அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோட்டைக்குள்ளதான் எல்லாமே இருக்கணும். அப்படி கோட்டைக்குள்ள இருந்த அந்த ஜெயிலை எடுத்துட்டு புது ஜெயிலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி புது ஜெயில் ரோட்டுக்கு கொண்டு வந்தது ஒரு 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 சிறப்பு. இன்னொன்னு பக்கத்திலே பாத்தீங்கன்னா புது மண்டபம். அப்ப பழைய மண்டபம், ஒரு பழைய மண்டபம் இருந்திருக்கணும். அந்த பழைய மண்டபம் அது வந்து பக்கத்துல இருந்ததை இடிச்சிட்டு புது மண்டபம் கட்டியிருக்காங்க. புது மண்டபம் திருமல நாயக்கர் அரசர்கள் நாயக்கர்களுடைய காலத்துல. மண்டபம் அப்படின்னு சொல்ற அந்த அந்த சொல்லாடலே எங்க நாயக்க மன்னர்களுடைய ஆட்சியில இருந்து தான் வரும். இப்ப கூட நம்ம வழக்கமா சொல்றது திருமல நாயக்கர் மகால் தான் மண்டபம் சொல்றோம். ஆனா அது அரண்மனை தானே. ஆனா நம்ம பேச்சு வழக்குல வந்து மகால், மண்டபம், கோயிலுக்குள்ளே பாருங்க நிறைய மண்டபங்கள், படிமண்டபம், இது எல்லாமே வந்து நாயக்க மன்னர்களுடைய வருகைக்கு பிறகு அவரு வருகை பிறகு. இப்ப புது மண்டபம் அங்க மண்டபத்துல பிராமணர்கள் நிறைய பேர் இருந்ததாகவும் அவங்களுக்கு வேற இடம் கொடுத்துட்டு இதை மண்டபமா மாத்தி, இதை வந்து ஒரு வசந்த மண்டபமா மாத்தி, திருமண நாயக்கர் காலத்துல வசந்த மண்டபமா மாத்தி எப்பவும் சில்லுன்னு சொல்லி ஒரு ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்க வச்சு, இன்னைக்கு அந்த புது மண்டபத்துக்குள்ள போய் பார்த்தா நாயக்க மன்னர்கள் எல்லாருடைய சிலையையும் பார்க்கலாம். எல்லா நாயக்க மன்னர்களுடைய சிலை, அரசியுடைய சிலை, இதெல்லாமே நாம வந்து பார்க்கலாம். அப்படி ஒரு விஷயம். அதே மாதிரி 10 தூண் பக்கத்துல பார்த்தீங்கன்னா நௌபத் கானா தெரு. நௌபத் கானா அப்படின்னு சொன்னா தெலுங்குல இசை கருவிகள். இந்த நௌபத் கானா தெருவுல தான் ஒரு பெரிய மேடை அமைத்து அதுல இசைக்கருவிகளை வைத்து இசை நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. எப்போ நிகழ்த்துவாங்க அப்படின்னு கேட்டா, ராஜா அரண்மனை விட்டு வெளியே போகும்போது இந்த இசைக்கப்படும். ராஜா உள்ள வரும்போது இசைக்கப்படும். அது நௌபத் கானா தெரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே மாதிரி 10 தூண் வந்து இன்னைக்கு நம்முடைய பழைய ரெக்கார்டு படி பார்த்தோம்னா, பழைய ஆவணத்தின்படி பார்த்தோம்னா, இந்த திருமல நாயக்கருடைய அரண்மனை இப்ப இருக்கக்கூடிய மாசி வீதி பக்கம் வர வந்திருக்கு. மிகப்பெரிய அரண்மனை. அதை வந்து அவருடைய பேரன், திருமல நாயக்கர் பேரன் வந்து உடைச்சி திருச்சிக்கு கொண்டு போகும்போது அது சின்னதாயிருக்குது. அப்படியே சின்னதாகி இன்னைக்கு நமக்கு ரொம்ப சின்னதா இருக்குது. இது அரண்மனை தானா, இது மகால் தானா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை கூட கிளப்பக்கூடிய அளவுக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஆனா அந்த 10 தூண் அது உள்ளடக்கியது. பக்கத்துல இப்ப இருக்க மகாலோட சேர்ந்து இருந்தது தான் அந்த 10 தூண். இன்னைக்கு இருந்த அரண்மனையோட சேர்ந்து இருந்ததுதான் 10 தூண். அதனுடைய என்ட்ரன்ஸ்ல தான் நௌபத் கானா. அங்கதான் இசைக்கிறது, ராஜா உள்ள வரும்போது போகும்போது இசைக்கிறது, அதை பார்த்து இது பண்றது, இது எல்லாமே இருந்த ஒரு இடம். ராஜா என்ன செய்வாரு, தினமும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவர் கீழே பாதாள வழியா தான் போவாரு, பாதாளத்து வழியா தான் வருவார். இங்க இருந்து அவரு நாயக்கர் மகால இருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு பாதை இருக்கு. ஆமா இருக்கு. அதெல்லாம் நான் மூடிட்டோம். இப்போ நம்ம புது மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல கூட ஒரு நந்தி சிலை, ஆமா நந்தி சிலை முதல்ல தோண்டும் போது அது ஒரு பாதாளத்துக்குள்ளதானே போச்சு. ஆமா அப்படின்னு சொன்னாங்க. உலக மகா மாநாட்டோட தோண்டும் போது, எம்ஜிஆர் பீரியட்ல தோண்டும் போது அது எங்கேயோ போறதை பார்த்து தான் சரி இதை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு அதை அப்படியே வச்சு ஒரு சிலைய வச்சிருக்காங்க. அதுவும் கோயிலோட கனெக்ட் பண்ற மாதிரி பாதாள வழி. ஆமா இங்க இருந்து இங்க போறது வர்றது வெளியே வராதபடிக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மதுரையா தான் இது காட்சியளித்தது. கண்ணகி
கோப்பெருந்தேவி சிலப்பதிகாரம் இது சம்பந்தமான நிகழ்வுகள் இங்கே அதுக்கும் மதுரைக்குமான தொடர்பு என்ன? இன்னைக்கு நம்ம கரிமேடு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை பார்க்குறோம். அதுதான் கண்ணகி தன்னோட மதுரை எரிஞ்சு போட்டுன்னு சொன்னப்ப எரிஞ்சு போன பகுதியாக கரிமேடு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே மண்ணு கூட இன்னும் கரிசல் மண் கருப்பாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த கதை என்ன? கண்ணகி கோவலன் 2 பேரும் தெப்பக்குளம் வழியா மதுரைக்குள்ள வர்றாங்க. வரும்போது இயற்கை அவங்கள பார்த்து வராதுன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி இளங்கோடிகள் சொல்றாரு. அது தற்குறி பேச்சாணியில மரங்கள்லாம் அசையும் போது வராதன்னு சொல்லிச்சு. அதை தாண்டி வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து கோவலன் கொல்லப்படுறான். அதனால கண்ணகி கோவப்பட்டு எரிக்கிறான். அப்படி கண்ணகி கோவப்பட்டு அந்த மதுரை நகரத்தை சுத்தி வர்றான். மதுரையை எரிச்சிட்டா. அதுக்கப்புறம் சேர நாட்டுக்கு போயிட்டா. இப்போ காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணகிக்கு சென்னையில சிலை இருக்கு, ஆனா மதுரையில சிலை இல்லை. ஏன் அப்படி? ஆனால் மதுரையில கண்ணகிக்கு கோயிலே இருக்கு. அந்த காலத்து மக்களுக்கு சிலை தெரியாது, கோயில் தான் தெரியும். இன்னைக்கு தான் சிலையை வைக்கிறோம். அன்னைக்கு கோயிலே செல்லத்தம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். இன்னைக்கும் கையில சிலம்போட அந்த அம்மா செல்லத்தம்மன் கோயில் உள்ள இருக்கிறாங்க. அப்போ ஆரம்ப காலத்துல அவங்க சில பலி கொடுக்கறதெல்லாம் அங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது இல்லாம போயிடுச்சு. இப்போ மதுரை வந்து கண்ணகியோடு தொடர்பு படுத்துவதற்கு அந்த செல்லத்தம்மன் கோயில் ஒன்றே நமக்கு சாட்சி. வந்தாங்க இங்க கோவலன். அதே மாதிரி கோவலன் பொட்டல்னு சொல்லி பழங்கானத்த பக்கத்துல ஒண்ணு இருக்கு. கோவலன் பொட்டல், பேரே கோவலன் பொட்டல். கோவலன் இங்கதான் அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி செவி வழி செய்தி சொல்லி உறுதிப்படுத்து. அதுக்கு வரலாற்று தரவுகள்லாம் இருக்கா? கோவலன் பொட்டல் அந்த இடத்துல தான் கோவலன் அடக்கம் செய்யப்பட்டார் அப்படின்றதுக்கான வரலாற்று. அதாவது இது எப்படி கேட்டீங்கன்னா, ஒண்ணு செவி வழி செய்தியா இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னா நாட்டுப்புற பாடலா இருக்கும். இந்த ரெண்டும் தான் நமக்கு இப்போதைக்கு உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள், செய்திகள் அப்படி நமக்கு கிடைக்கும். கடச்சனேந்தலுக்கும் அதே மாதிரியான ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? கடச்சனேந்தல்ன்ற ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து கடைக்கோடிய அந்த சிலம்ப ஏந்தின இடம் அதுதான் அப்படின்ற மாதிரி அது உண்மைதானா? ஆமா, அது உண்மைதான். அங்க கூட இன்னைக்கு கூட கண்ணகிக்கு சில சிறப்புகள்லாம் எடுக்கிறாங்க. கண்ணகிக்கு சிறப்பு எடுக்கிறாங்க. கண்ணகி கால் சிலம்ப தானே இது பண்றாங்க. கால் சிலம்ப தான் அதுல பிரச்சனை ஆகுது. அதனால நம்ம வந்து கால் சிலம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியார் அணிய மாட்டாங்க. அதுவே அந்த கோவலன் கண்ணகியுடைய இதை நம்ம இங்க காமிக்கிறோம். அந்த யார் வந்து அரசன் இடத்துல போய் இது மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டாக்கி யாரால கோவலன் கொலை செய்யப்பட்டாரோ அந்த குறிப்பிட்ட ஜாதியார் காலில் வந்து கொலுசு அணிய மாட்டாங்க, வேற எதுவுமே அணிய மாட்டாங்க. அதுவுமே நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, மதுரைக்கும் கண்ணகிக்கும், மதுரைக்கும் கோவலனுக்கும் உள்ள உறவு தொடர்புகளை நம்ம வந்து பார்க்குறோம். நன்றி சார், நிறைய நேரம் எடுத்துக்கிட்டோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மதுரையை பற்றி புதிய தகவல்கள், நிறைய வரலாற்று தரவுகள் நிறையா கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ.